ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். என்னன்னா ஐபிஆர். ஐபிஆர்னா என்னன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அதாவது இப்போ நம்ம மைண்டை யூஸ் பண்ணி ஒரு கிரியேஷன் உருவாக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூசிக்காக இருக்கலாம், ஒரு ஆர்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டோரியாக இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம மைண்டை வச்சு உருவாக்குற ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம ரைட்ஸ் வாங்குறது தான் ஐபிஆர், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. நெக்ஸ்ட் நம்ம ஐபிஆரில் 3 கேட்டகரிஸ் பார்ப்போம்: ட்ரேட்மார்க், காப்பிரைட்ஸ் அண்ட் பேட்டன். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேட்மார்க் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ட்ரேட்மார்க்னா என்னன்னா ஒரு முத்திரை. அது வந்து ஒரு கம்பெனி நேமாக இருக்கலாம், ஆர் லோகோ ஆர் ஸ்லோகனாக இருக்கலாம். அந்த மாதிரி விஷயத்தை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னா அதுக்கு பேர் தான் ட்ரேட்மார்க். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹார்லிக்ஸ் எடுத்துக்கலாம். ஹார்லிக்ஸோட ஸ்லோகன் என்ன? டாலர், ஸ்ட்ராங்கர், ஷார்ப்பர். அதையே அவங்க வந்து பிராண்ட் பண்ணி ஹார்லிக்ஸ்க்கான ஒரு ட்ரேட்மார்க்கை உருவாக்கிட்டாங்க. அடுத்து வந்து நம்ம வந்து ஆப்பிள் கம்பெனி எடுத்துக்கலாம். இந்த கட் பண்ண ஆப்பிள் சிம்பிளை தான் அவங்க லோகோவை வச்சு இப்போ அதை ஒரு பிராண்டாக மாற்றிட்டாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம இப்போ கடைக்கு வந்து ஜெராக்ஸ் எடுக்க போகிறோம். ஆனால் அது உண்மையான பேர் என்னன்னா ஃபோட்டோ காப்பி. இந்த கம்பெனி பேர் தான் வந்து ஜெராக்ஸ். ஸோ இதுலேருந்தே தெரியும் உங்களுக்கு வந்து ட்ரேட்மார்க்கோட வேல்யூ என்னன்ட்டு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இப்போ நம்ம காப்பிரைட்ஸ் பற்றி பார்க்கலாம். காப்பிரைட்ஸ் என்னன்னா பதிப்புரை. நம்மளோட இன்டெலெக்சுவல் ஐடியாலஜியை வச்சு ஒரு ஆர்ட், மியூசிக் ஆர் புக் எழுதுறோம்னா அந்த மாதிரி புக்ஸுக்கு, ஆர்ட்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னா அதுக்கு பேர் தான் வந்து காப்பிரைட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம மியூசிக் கிரியேட் பண்ணுறோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும். குயிலே குயிலினமே அன்பயசையா கூதம்மா. நம்ம இளையராஜா எடுத்துக்கலாம். அவர் வந்து இப்போ மஞ்சுமல் பாய்ஸுக்கு கூட காப்பிரைட்ஸ் கேட்டிருந்தாரு. ஏன்னா அவரோட சாங்ஸை வந்து அவர் பெர்மிஷன் இல்லாமல் வந்து இந்த மூவிஸில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துல வந்து காப்பிரைட்ஸ் கேட்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம பேட்டன் பற்றி பார்க்கலாம். பேட்டன் என்னன்னா காப்புரிமை. இப்போ புதுசாக ஒரு இனோவேஷன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து பேட்டன் வாங்குவாங்க. பேட்டன்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து யூட்டிலிட்டி பேஸ்டு பேட்டன், இன்னொன்று வந்து டிசைன் பேட்டன். இப்போ நம்ம வந்து யூட்டிலிட்டி பேஸ்டு பேட்டன் பற்றி பார்க்கலாம். யூட்டிலிட்டி பேஸ்டு பேட்டர்னா என்னன்னா ஒரு புது இன்வென்ஷன் பண்ணுறோம், இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்காத விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம்னா அதுக்கு பேட்டன் வாங்குறதுக்கு பேர் யூட்டிலிட்டி பேஸ்டு பேட்டன். இப்போ அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்தோம்னா நம்ம இந்த மூவி எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம ரஜினி சார் வந்து சிட்டி ரோபோட் உருவாக்கியிருப்பாரு. இந்த ரோபோட்டோட ஃபுல் ஏஐயாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹார்ட்வேராக இருக்கட்டும், எல்லாமே அவரோட ஓன் ஐடியாலஜி. அந்த மாதிரி ஓனான ஐடியாலஜிக்கு பேட்டர்ன் வாங்குறதுக்கு பேர் தான் வந்து யூட்டிலிட்டி பேஸ்டு பேட்டர்ன். அடுத்து இன்னொரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். என்னன்னா நண்பன் மூவி. அதில் நம்ம தளபதி விஜய் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா கடைசியாக ஒரு 300 பேட்டர்ன் வச்சிருப்பாரு. அவர் அந்த கிளைமேக்ஸில் கூட சொல்லுவாங்க, ஓ பேர்ல தான் 400 பேட்டர்ன்ஸ் இருக்கா? ஆமா, பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இப்போ நம்ம ஃபைனலாக டிசைன் பேட்டர்ன் பற்றி பார்க்கலாம். டிசைன் பேட்டர்ன் என்னன்னா இப்போ ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ஒரு பொருளை நம்ம புதுசாக டிசைன் இன்க்ளூட் பண்ணி அதுக்கான பேட்டர்ன் வாங்கி வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஃபோன் எடுத்துக்கலாம். இப்போ சாம்சங் கம்பெனி இருக்குது, ரெட்மி இருக்குது. இப்போ சாம்சங் கம்பெனிக்கான டிசைனை வந்து ரெட்மி காப்பி பண்ணக்கூடாது. ஸோ சாம்சங் கம்பெனிக்கான டிசைன் வந்து அவனே ஸ்பெசிஃபிக்காக பேட்டர்ன் பண்ணி வச்சிருப்பான். லைக்வைஸ் கார் எடுத்துக்கலாம். இப்போ ஹோண்டா கார் கம்பெனியோட டிசைனை வந்து மாற்றி வந்து காப்பி பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி டிசைனுக்கான ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் நம்ம வாங்கி வைக்கிறது பேர் டிசைன் பேட்டர்ன். இந்த மாதிரி டிசைன் பேட்டர்னுக்கான வேலிடிட்டி பார்த்தோம்னா 14 இயர்ஸ். ஃபைனலி நம்ம ஐபிஆரோட கேட்டகரிஸ் அண்ட் ஓவரால் ஐடியாஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஐ திங்க் இட் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. தேங்க்யூ.